ஒவ்வொரு ஆண்டும் மதுரை எனும் தொன்மையான கோவில் நகரில் நடைபெறும் இந்தியாவின் பழமையான மற்றும் வண்ணமயமான திருவிழாக்களில் ஒன்று சித்திரை திருவிழா. இந்த விழா தெய்வீக இணைப்பு, அரச மரபுகள் மற்றும் ஆழ்ந்த பக்தியின் கொண்டாட்டமாகும். இந்த பக்தி பயணத்தில் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். சித்திரை திருவிழாவின் தொடக்கம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே ராஜ மரபுகள் மற்றும் தெய்வீக கதைகளுடன் இணையப்பட்டது. புராணக் கதைகளின்படி மதுரையின் வீரபுதல்வி மீனாட்சி தேவியை யுத்தத்தில் வெல்லும் ஒருவனையே திருமணம் செய்ய வேண்டும் என இருந்தது. சிவபெருமான் வந்தபோது அவர் தெய்வீக துணைவராக உரியவர் என்பதை அறிந்து அவரோடு திருமணம் செய்து கொள்ளும் தருணமே சித்திரை திருவிழாவின் மைய நிகழ்வாகிறது. ஆனால் இந்நிகழ்வு மட்டும் அல்ல. மீனாட்சியின் சகோதரரான திருமால் தங்கையின் திருமணத்திற்காக அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு பயணமாகிறார். ஆனால் அவர் வைகை ஆற்றை கடக்க முயலும் போது திருமணம் நடந்து முடிந்த செய்தியை கேட்டு கோபத்துடன் அரகர் மலை திரும்புகிறார். இக்கதையை மையமாக கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றும் அரகர் வைகை எழுந்தருளல் நிகழ்வுகள் சைவர்களாலும் வைணவர்களாலும் தனித்தனியாக கொண்டாடப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் மதுரை மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் மதுரையில் மத ஒற்றுமை மற்றும் பண்பாட்டு ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் நோக்கில் இந்த இரு நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்தார். இதன் விளைவாக சித்திரை திருவிழா இந்து மதத்தின் பல பாகுபாடுகளுக்கிடையேயான ஒருமைப்பாட்டின் அடையாளமாக மாறியது. சித்திரை திருவிழா என்பது மதுரை நகரின் இரு முக்கியமான கோவில்களான மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அரகர் கோவில் இணைந்து கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய சமய மற்றும் பாரம்பரிய விழா. இந்த சித்திரை திருவிழா ஏப்ரல் மே மாதங்களில் சுமார் 15 முதல் 20 நாட்கள் வரை நடைபெறுகிறது. விழா மீனாட்சி அம்மன் கோவிலில் தொடங்கி அரகர் கோவிலில் முடிவடைகிறது. மீனாட்சி அம்மன் தொடர்புடைய முக்கிய விழா நிகழ்வுகள்: கொடியேற்றம், பட்டாபிஷேகம், மீனாட்சி திக்விஜயம், திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்டம். கள்ளழகர் தொடர்புடைய முக்கிய விழா நிகழ்வுகள்: அரகர் எழுந்தருளல், அரகர் மலையில் இருந்து புறப்படும் ஊர்வலம், அரகர் மதுரையில் எதிர்ச்சேவை மற்றும் வைகை ஆற்றில் எழுந்தருளல். சித்திரை திருவிழா கொடியேற்றம் நிகழ்வுடன் தொடங்குகிறது. இது மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் புனித நிகழ்வு. கோவில் பூசாரிகள் கொடி மரத்தில் புனித கொடியை ஏற்றி திருவிழாவின் துவக்கத்தை அறிவிக்கிறார்கள். கொடியேற்றத்தில் தொடங்கி ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் மதுரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள். அடுத்து விழாவின் 8வது நாளில் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வு பட்டாபிஷேகம். இங்கு மீனாட்சி தேவி மதுரையின் அரசியாக முடிசூட்டப்படுகிறார். அவருக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு ராஜ ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்ட தங்க நிழல் குடை மற்றும் சாளரம் ஆகியவை கொண்டு வரப்பட்டு கோவில் வீதிகளில் வலம் வருவார். இது அவர் ஒரு வீரமான அரசியாகவும் தெய்வீக தாயுமானதையும் காட்டுகிறது. பட்டாபிஷேகத்திற்கு பின் மீனாட்சி தேவி திக்விஜய யாத்திரை மேற்கொள்வது விழாவின் 9வது நாளாகும். குதிரையில் அல்லது யானையில் வீற்றிருந்து அவர் 8 திசைகளையும் வென்றதாக கூறப்படுகிறது. இது தர்மத்தின் பரவலையும் மக்களின் பாதுகாப்பையும் குறிக்கிறது. விழாவின் 10வது நாள் மிக முக்கியமான நாள் திருக்கல்யாணம். மீனாட்சி மற்றும் சுந்தரேசுவரரின் திருமணம் வேதச் சடங்குகளுடன் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்க தெய்வீக ஜோடிகள் பட்டு புடவைகளிலும் நகைகளிலும் அலங்கரிக்கப்பட்டு மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள். திருக்கல்யாணத்துக்கு பின் நடைபெறும் முக்கிய நிகழ்வில் ஒன்று தேரோட்டம். மிகப்பெரிய அலங்கார தேர் பக்தர்களால் வடம் பிடித்தல் முறையில் நகர்த்தப்படுகின்றன. தெருக்களில் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் பஜனைகள் பாட தேர் நகரும் காட்சியை காண மக்கள் கூட்டம் திரண்டிருக்கும். இந்நேரம் அரகர் கோவிலிலிருந்து வருகிறவர் கள்ளழகர் பெருமாள். அவர் வருவதற்குள் திருமணம் நடந்ததை அறிந்து கோபத்துடன் தங்கையை பார்க்காமல் வைகை ஆற்றங்கரையில் தங்கி அங்கு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். சித்திரை திருவிழாவின் சிறப்பான முடிவு நிகழ்வு அரகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல். அரகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இது மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழகமெங்கும் உள்ள பக்தர்களுக்கே மிக முக்கியமான நிகழ்வாகும். சித்திரை திருவிழா என்பது மதுரையின் உள்ளமைப்பாகவே திகழ்கிறது. பக்தி, பாரம்பரியம் மற்றும் மக்கள் ஒற்றுமை ஆகியவற்றின் இணைவு இந்த விழாவை உண்மையில் தனித்துவமாக மாற்றுகிறது. உங்கள் பயணத்துக்கான அடுத்த இலக்காக மதுரையை சேர்க்க மறவாதீர்கள்.
எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோக்களுக்காக பக்கத்திலுள்ள பெல் ஐகானை அழுத்தவும்.